கூட எங்களை நினைக்காதபடிக்காக ஆண்டவரே எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க. ஆண்டவரே அநேக நேரங்கள்ல உம்முடைய வேலைகளின் ஆற்றல்களை நாங்கள் அறிவதில்லை, உம்முடைய ஞானத்தின் ஆழங்களை நாங்கள் உணர்வதில்லை தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரே உங்களை குறித்து ஏன் எனக்கு இது நடந்துச்சு, ஏன் தேவன் எனக்கு இதை செய்தார், ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதித்தார், எப்பொழுதும் ஆண்டவரே இதை குறித்தே ஆண்டவரை யோசித்துட்டு இருக்கிற ஆண்டவரை எங்களோட சிந்தனைகளை ஆண்டவரை ஒரு விசை உங்களுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆண்டவர் உமக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இப்பொழுது பேசுகிறது ஜெவின் இலாய்சர் அல்ல, பேசுகிறது ஜெவின் இலாய்சருக்குள்ளாக இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க ஆண்டவரே. ஆண்டவரை என்னை யாருமே பார்க்க கூடாது, நான் பேசுறதா நினைச்சு யாரும் கேட்க வேணாம் ஆண்டவரே, நான் செய்யறதா நினைச்சு யாரும் என்னோட ரூபத்தை யாரும் பார்க்க வேணாம் ஆண்டவரே. எனக்குள்ள ஆண்டவரே ஆண்டவரே ஜீவிக்கிற இயேசுவை ஜனங்க பார்க்கணும், அதுதான் முக்கியம் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய அரசு வருக வேண்டும் ஆண்டவரே. அன்று இந்த நேரத்தை முற்றிலுமாக பரிசுத்த ஆவியானவரோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நான் வாயாக இருக்கிறேன், நீங்க வார்த்தையாக இருங்க. Unto the mighty name of the Lord Almighty Jesus Christ's name I pray. Amen. Okay, உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அநேகமா நான் சர்ச்சுக்கு வந்து ஆல்ரெடி 1 மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். Okay, it's already nearly 1 month that I came to church. And நீங்களாம் வந்து கர்த்தருக்குள்ள வந்து இன்னும் நிறைய செய்றீங்க. நான் பார்த்தேன் பிரதர் வந்து இது செய்யறாரு. Okay, I can see improvements and that is very good. Okay, மைக் சத்தம் கொஞ்சம் ஏத்துறீங்களா? கொஞ்சம். Okay, praise God. Okay, thank you. So இன்னைக்கு உங்ககிட்ட ஆண்டவர்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கும் பொழுது எல்லாம் எனக்கு தெரியும், அடுத்த வாரம் எப்படி நான் தான் வந்து பிரசங்கம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போது ஒரு கடந்த வார காலமாகவே அநேக காரியங்களை எல்லாம் ஆண்டவர் கொண்டு போய் வெளியே கொண்டு வந்து சில காரியங்களை வந்து கத்துக்கிறதுக்கு வந்து எனக்கு உதவி செய்தாரு. ஐ மீன் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து தேவனுடைய வேலையை யார் அறிவார்? Who can understand the work of God? Okay, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த உலகத்துல இருக்கிற இந்த ரோட்ல போறவரு, அப்புறம் வந்து இந்த மோட்டார் கடை வச்சிருக்கிறவரு, ஓகே, அவங்களுடைய எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் தேவனுடைய வேலை எப்படி இருக்குதுன்றது புரிந்துக்கிறதுக்கு என்ன செய்யணும், என்ன தேவை, அதை பத்தி தான் நம்ம வந்து தியானிக்க போகிறோம். முதலாவதாக நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 2வது வசனம். Today we're going to look about who understand the work of God. So many of us in life, we do not understand what is happening around us. We do not know, that we do not understand the work of God in our life most of the time. Okay, it's either we be a lover of God and either we be a hater of God and in between. Okay? For that we'll read Proverbs chapter 30th verse 2. 2. மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை. அவ்வளவுதான். அதுக்கு கீழே 32. நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. ஆமென். இங்க 4 காரியம் போட்டிருக்காங்க. நீங்க ஆண்டவருடைய வேலைகளை உங்களுடைய வாழ்க்கையில அறிந்து கொள்றதுக்கு, to understand the work of God in your life, first, முதலாவது காரியம், you have to tell yourself and you have to confess to God that you are the most ignorant of men. The most ignorant என்னன்னா, மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன். I'm a fool. First you have to accept and agree that you are a fool.
the first step to understand the work of God in your life, you have to become a fool. So இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனா இருக்கும். Okay, it's a bit contradict. So nobody wants to go outside and tell that நான் வந்து முட்டாளே அப்படின்னு சொல்லி யாரும் வெளியே போய் சொல்றதுக்கு வந்து ரெடியா இல்லை. பட் to understand the work of God in your life is very important. ஏன்னா தேவனுடைய வேலைகளை உங்களோட வாழ்க்கையில நீங்க புரிஞ்சிக்க வேண்டும்னா அதுக்கான வழிகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான முதல் ஸ்டெப் வந்து என்னன்னா, நீ மூடன் என்பதை நீ ஒத்துக்கோ. நான் இந்த வசனத்தை ரொம்ப எப்பொழுதுமே என்னோட ஜெபத்துல எப்பொழுதுமே நான் வந்து when something happened to me, எனக்கு சில காரியங்கள் நடக்கும் போதோ இல்லை ஏதாவது தவறுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது, என்ன அது எல்லாமே தப்பா இருக்கு, எல்லாமே தவறா இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நான் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது நான் என்ன யோசிப்பேன்னா, I will tell to God that Lord, I am the most ignorant of men. I do not have man's understanding. I have not learned wisdom, nor have I the knowledge of the Holy One. 4 காரியம். மனுஷர் எல்லாரையும் நான் மூடன். இரண்டாவது, எனக்கு புரிந்து உணர்வுன்றதே இல்லை. மூன்றாவது, ஞானத்தை நான் கற்கவும் இல்லை, பரிசுத்தருடைய அறிவை நான் அறிந்ததும் இல்லை. இந்த இந்த எழுதினாருல இவர் வந்து யாருன்னா ஆகூர், சன் ஆஃப் ஜாக்கி அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. இந்த இந்த நீதிமொழி எழுதினவர் வந்து அவர் பேர் வந்து ஆகூர். இந்த ஆகூர்ன்றவரை பத்தி நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா, யார் இவரு அப்படின்ற போய் தேடி பார்த்தீங்கன்னா, ஒரு மின்னணியும் இல்லை, ஒரு பின்னணியும் இல்லை. இவர் வந்து வேதத்துல வந்து திடீர்னு தோன்றிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசிட்டார். ஸோ இவருக்கு வந்து he doesn't have an introduction. Hey, this guy, you know where he came from. Okay? So கரெக்டான விஷயம் வந்து என்னன்னா, மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போயிட்ட உடனே the first thing, if you want to understand the work of God in your life, தேவனுடைய வேலை, தேவனுடைய செயல்பாடு என்ன உங்க வாழ்க்கையிலன்றதை நீங்க உணரணும்னா, நீங்க புரிஞ்சுக்கணும்னாக்கா, the first step is like நீங்க மூடன்றதை ஒத்துக்கொள்ளணும். நீங்க உங்ககிட்ட தோக்குறதுக்கு ரெடியா இருக்கணும். ஐ மீன், நம்ம பல நேரங்கள்ல பல காரியத்தை வந்து நம்ம அனலிட்டிக்கலா நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். புரியுதா? அனலிட்டிக்கலானா ஒரு கணக்கு, இது பண்ணா இது வரும், இதை போட்டா அது வரும், இது எடுத்தா அது வரும், இது இப்படி போனா அப்படி வரும், இப்படி போனா இப்படி வரும், அப்படி வந்தா இப்படி வரும். You use your own mind, calculate all these things, calculate. பாருங்க, கால்குலேட் பண்றதுக்காக காட் உங்களுக்கு பிரெயின் கொடுத்திருக்காரா, இல்ல அவரோட ஒர்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு பிரெயின் கொடுத்தாரா? உங்களுக்குன்னு ஒரு நினைவு இருக்குது இல்ல, நினைவு. ஓகே, நான் முந்தி இருக்கும்போது ஒரு படம் பார்த்தேன், ஒரு மூவி பார்த்தேன். அதாவது என்னன்னா, இந்த பர்சன் வந்து செத்து போயிட்டோன்னா இவங்களோட நினைவுகள் வந்து என்ன பண்ணும், இன்னொரு பாடிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர். இட்ஸ் சயின்டிபிக் மூவி. அப்படியே பாஞ்சி ஒரு கூட போவோம். அந்த நினைவுகள் இருக்கிற அந்த மனிதன் தான் அந்த மனிதன். உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னா? இட்ஸ் சயின்டிபிக் மூவில. ஸோ இந்த நினைவுகள் இருக்குது இல்ல, இந்த நினைவுகள் எப்பொழுதுமே வந்து உங்களுக்குள்ள வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்குதுன்னா, இது இப்படி நான் எப்படி பண்ணுவேன், நான் எப்படி போவேன், 2 வருஷம் பண்ணோன்னா இப்படி ஆவேன், இந்த மாதிரி ஆவேன், அந்த மாதிரி ஆவேன். யூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் தி வொர்க் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் தி வொர்க் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். நீங்க இப்படியே வந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் தி வொர்க் ஆஃப் காட். ஸோ ஸ்டாப் இட். இன்னைக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? The work of God is very important in your life because that is the thing that will come with you till the end. நீங்க போடுற பிளானோ நீங்க பண்ற கணக்கோ எல்லாம் கிடையாது. ஓகே, முதலாவதாக இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னே தேவனுடைய பிரசன்னத்துல உட்காரும் பொழுது you have to confess that you are a fool. Okay? Because நம்மளாம் யார் தெரியுமா? நம்மளாம் வந்து we are just simple man who does not understand the work of God. நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான மனுஷனுங்க.
we are very simple. நீங்க எப்படி வேணா படிச்சிருக்கலாம், நீங்க என்ன மாதிரி வேணாலும் எஜுகேட் ஆயிருந்திருக்கலாம், நீங்க உலகத்துல பெரிய பதவியில கூட இருக்கலாம், இவ்வளோ ஏன் ராஜாவா கூட இருக்கலாம், சுல்தானா கூட இருக்கலாம். whoever you are a simple man. Okay, so ராஜாக்கு மட்டும் என்ன தெரியுமா என்னது? The work of God in his life. Does a king know the work of God in his life? Can he tell? So ராஜாவுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இதுக்கு இடையில தான் நம்ம வாழ்றோம். We do not understand the work of God. To understand the work of God, the first thing you need to do is what? What? Come, tell me. சொல்லுங்க. தேவனுடைய வேலைகளை உங்களோட வாழ்க்கையில புரிஞ்சு கொள்றதுக்கு நீங்க முதலாவதா செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு நான் சொன்னேன். தன்னைத்தானே மூடன் என்பதை ஏற்றுக்கொள்வது. தனக்கு புரிந்துணர்வு இல்லை என்பதை ஒற்றுக்கொள்வது. அப்புறம் ஞானம் உனக்கு இல்லவே இல்லைன்றதை நீ ஒத்துக்கொள்றது. நாலாவது, பரிசுத்தருடைய அறிவே இல்லை. You have to agree with that. You have to agree. நீ 20 வருஷம் சர்ச்சுக்கு வா, நீ 30 வருஷம் சர்ச்சுக்கு வா, நீ 40 வருஷம் சர்ச்சுக்கு வா. உண்மை என்னன்னா இதுதான் உண்மை. You do not know the work of God for your own life. You do not know the work of God for your family. You do not know the work of God for your workplace. You do not know the work of God for your community, for your church. You do not know the work of God. You just simply come here, sit, you go back home. This is what you do every week. Right? This is what we do every week. We have no concern. நம்மளுக்கு வந்து ஒரு அக்கறையே இல்லை இதை பத்தி. ஆனா the work of Godன்றது ஒரு விஷயம் இருக்குன்றதே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. தேவனுடைய கிரியைகள். ஓகே, நீங்க ரெண்டாவது செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, to understand the work of God in your life, the second thing that you need to do is turn to me with Proverbs chapter 3 verse 5, 6 and 7. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, கர்த்தர் மேல நீ முழு நம்பிக்கையா இரு. முழு நம்பிக்கையா இருனா என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம் முழு நம்பிக்கையா இருந்தா என்ன அர்த்தம்? Full confidence. முழு நம்பிக்கையா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, it's a divine persuasion. It's a divine you persuade somebody. இப்ப உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லைக் கொஞ்சம், இப்ப ஒரு பொண்ணை லவ் பண்றோம், அந்த பொண்ணு திரும்பி கூட பார்க்கல, துரத்திக்கிட்டே போறோம்ல, பெர்சுவேட் பண்ணிட்டே இருக்கோம்ல, அன்டில் அவளை நம்மளை ஏத்துப்பான்ற ஒரு நம்பிக்கையிலே நீங்க போயிட்டு இருக்கிறீங்களா, தட் இஸ் கால்ட் பெர்சுவேஷன். அதே மாதிரி கடவுள்கிட்ட வரும்போது உங்களோட ஃபெய்த்தோட கண்ணை மூடிட்டு ஆண்டவர்கிட்ட ஃபாலோ பண்றது வந்து இஸ் எ டிவைன் பெர்சுவேஷன். ஓகே, பாருங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாத, உன் சுய புத்தியின் மேல் சாயாத. சொல்லுங்க, உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்கீங்க, உங்க சுய புத்தியின் மேல நீங்க சாயாதீங்க. Don't rely on yourself. Never ever rely on your own understanding. Okay? This is very difficult. ரொம்ப கஷ்டம் இது செய்யறதுக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் உன் சுய புத்தியின் மேல் சாயாத. நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியாது, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நாளைக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. They don't know what is going to happen and you don't know what is going to happen tomorrow. Then why do you need to lean on your own understanding? உன் சுய புத்தியின் மேல் சாயாத. உன் வழிகள் எல்லாம், in all your ways acknowledge him and he will make your path straight. உன் வழிகள் எல்லாம் நீ வந்து அவர்கிட்ட சொல்லிட்டே இரு. படிங்க படிங்க படிங்க, திருப்பி அதை படிங்க.
நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. ஆமென். பாருங்க, நீ உன் வழிகள் எல்லாம் அவரை அறிந்து கொள். உன் வழிகள் எல்லாம் உன் வழிகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லு. உன் வழி எல்லாம் நீ சொல்லு. பண்ற நல்லது, நீ பண்ற கெட்டது, நீ புடுங்கிறது, நீ எடுக்கிறது, நீ புடுங்கிறது, நீ வர்றது போறது எல்லாத்தையும் சொல்லு. அவர் உன் வழிகளை நேராக்குவார். ஐ மீன் acknowledge to him. acknowledge பண்றதுன்னா என்னது? இப்ப நம்ம மெசேஜ் அனுப்புறோம்ல ஆளுங்க கிட்ட, இது பண்ணு அங்கேருந்து ஒரு மெசேஜ் வரும் ACK அப்படின்னு. பாத்திருக்கீங்களா? ACK, acknowledge. I acknowledge. You acknowledge. This is how you acknowledge to God whatever you do. Every day when you do something, காடி ஓட்டுறேன், ஆண்டவரே காடி ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், கடவுளே பைக் ஓட்டுறேன். You acknowledge. Whatever you do, you acknowledge. Okay? Lord, I like this girl. Lord, I like this boy. Even before you tell that girl or that boy, Lord, have to be first. தேவன் தான் முதல்ல இருக்கணும். தேவன்கிட்ட தான் நீங்க வந்து you have to ask God, acknowledge him. Imagine you have a son, you have a daughter. Imagine, okay, you have a brother, you have a sister that always imagine every time when that person want to do something, come and ask you. Imagine yourself. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ தங்கச்சியோ இல்ல லைக் உங்களுக்கு ஒரு பையன் இல்ல அப்பா நான் இது செய்ய போறேன், I'm going to do this அப்படின்னு acknowledge பண்றாங்க தெரியுமா? அது எவ்வளவு வந்து அவங்க அப்பாவுக்கோ அவங்க அம்மாவுக்கோ வந்து அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இல்ல ஒரு பெரிய அண்ணன் வந்து ஒரு குடும்பத்தை வளர்க்குறாரு, ஸோ அந்த பெரிய அண்ணன் கிட்ட போய் நான் இது செய்ய போறேன் எப்படி அப்படின்னு தம்பி கேட்கும் போதோ இல்ல லைக் மாச சம்பளம் சம்பளம் எடுத்தோன்னு கொண்டு போய் அண்ணன் கிட்ட கொடுக்குறதோ acknowledge பண்றது ஆளுங்களுக்கு கனம் பண்றது அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா நீங்க ஒரு காரியத்தை எப்போதும் நீங்க முதல்ல செய்யும் போது போய் பதில் சொல்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க அதாவது கனம் பண்றீங்க. உங்களுக்கு புரியல சொல்றேன்? நீங்க வந்து அந்த ஆளை ஹானர் பண்றீங்க. அதனாலதான் முதல்ல அவங்க கிட்ட நீங்க சொல்லிட்டு செய்றீங்க. ஒருவேளை அவங்கள நீங்க ஹானர் பண்ணலைன்னா நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்க அவங்க எப்பொழுது அக்னாலேஜ் பண்ணீங்கன்னா உங்களோட வழிகள்லாம் he will make straight your ways. அப்புறம் பஞ்சு பின்னாடி வருது, அதான் சொல்றாரு, நீ ஞானி என்று என்ன அது? Don't ever think that you're brilliant. நீ பட்ட படிப்பு படிச்சிருக்கலாம், நீ டபுள் டிகிரி வச்சிருக்கலாம், நீ மாஸ்டர்ஸ் நீ என்ன வேணாலும் படி, நீ என்ன வேணாலும் படிச்சிருப்போ, உன்னால ஒரு முடியை கூட வெள்ளையாக்க முடியும். புரியுதா என்ன சொல்றேன்னு? இந்த சத்தியத்தோட ஆழம் உங்களுக்கு புரியுதா? நீங்க தேவனுடைய வேலைகளை புரிந்து கொள்ள வேண்டும்னா முதலாவது நீங்க உங்களை மூடன்னு ஒத்துக்கணும், ஃபூல்னு ஒத்துக்கணும், யூ ஆர் ஃபுலிஷ்னு ஒத்துக்கணும். ரெண்டாவது அவர் விட்டா வேற கெதி இல்லைன்னு அவர் பிடிச்சுக்கணும். Trust in the Lord all your heart and lean not on your own understanding, in all your ways acknowledge him and he will make your path straight. Don't you ever think that you know it all அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கேன். உனக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சுக்காத. Don't you ever think that you know it all. Okay? இது ரெண்டாவது காரியம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னாவது நீங்க மூடன்னு ஒத்துக்கணும். ரெண்டாவது தேவனை முழு மனதோடு with all your heart. Okay? அதாவது ரெண்டாவது ஒப்பீனியனே இருக்கக்கூடாது. ஏவா பியான்றதுலாம் இல்ல, ஏ மட்டும்தான். புரியுதா? அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இது எங்க இருந்து பாருங்க. இப்ப இந்த கான்பிடென்டா இருக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஏவாள் இருக்கிறாங்கல்ல, ஏவாள் தேவன் சகல காரியத்தையும் படைத்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் தோட்டத்துக்குள்ள வச்சுட்டு, ஆதாம் ஏவாள் இந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க ரெண்டு பேரும் தோட்டத்துக்குள்ள வச்சுட்டு தேவன் ஓய்வு எடுக்கிறார். அந்த நேரத்துல சர்ப்பம் வந்து சொல்லுது,
இந்த மரத்தின் கனியை வந்து தேவன் உங்களை சாப்பிட வேணாம்னு சொன்னாரா அப்படின்னு? ஒருவேளை ஏவாள் இல்ல இதை சாப்பிட வேணாம்னு சொன்னாரு, புரியுதா என்ன சொல்றேன்னு? இதை சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி அவரு தேவன் அவங்களுக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை அக்னாலேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா மிஸ்டேக்கே நடந்திருக்கு. மிஸ்டேக்கே நடந்திருக்காரு. We do not trust the word of God. தேவனுடைய வார்த்தையை நீங்க நம்பலனாலே sin is there. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. தேவன் சொல்றாரு இந்த மரத்துல உள்ளது சாப்பிடாத. ஓகே ரைட், முடிஞ்சு படைச்சிட்டு உள்ளுக்கு வச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டாரு மரத்துல உள்ளதை சாப்பிடாத. சிம்பிள், இட்ஸ் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன். அவர்னால வந்து அந்த மரத்தை வந்து கொண்டு போய் வேற இடத்துல வைக்க, அவங்க கண்ணில் படாம வைக்க முடியாது. இல்ல வந்து ஒரு எலக்ட்ரிக் கம்பி மாதிரி போட்டு அந்த மரத்துக்கிட்ட போகாத படிக்க பார்த்துக்க முடியும். தேவனால எல்லாமே செய்ய முடியும். பட் ஆனா he gave you your own will to do things. உங்களோட சுய 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 காரியங்கள்ல தேவன் தலையிடுறது இல்லை. புரியுதுங்களா? அவருக்கு என்ன வேணும்னா, இப்ப நீ உன்னோட சுயமா இருந்து நீ எப்படி என்னை தேடுறன்றத அவர் கவனிக்கிறது. புரியுதுங்களா? Hey, what is the point? You have a kid. You have a kid that every time you control. You never give free will to the kid. Every time, every move you control, you control, you control, you control. What's the point of you saying that you love your child if you never give the full freedom? புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளைக்கு நீங்க ஃப்ரீடமே கொடுக்கல, எல்லா விஷயத்திலும் நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க. அப்படி எப்படி நீங்க வந்து அந்த பிள்ளையை நேசிக்கிறீங்க, அந்த பிள்ளைக்கு நான் சுதந்திரம் கொடுத்துருக்கேன்னு உங்களால சொல்ல முடியும்? தேவன் அந்த சுதந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. I mean, God has given them. So ஏவாள் அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தினா சுய புத்தியில சாதிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம சுய புத்தியில சாதிட்டாங்க. ஒருவேளை இது நல்லா இருக்குமோ, ஒருவேளை இதுல நான் சாப்பிட்டு பார்க்கலாமோ, ஒருவேளை சர்ப்பம் சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு டெஸ்ட் பண்ணி அதனாலதான் சுய புத்தியில சாயவே கூடாது. இதோட ஆபத்து வந்து என்னன்னா, அவங்க பழத்தை சாப்பிட்டாங்க, பாவம் பாவம் வந்துருச்சு. Because of that, rebellion is a greatest sin against God. ரிபேலியன் பண்றது வந்து, தர்க்கம் பண்றது, எதிர்த்து நிக்குது, ரிபேலியஸா இருக்கிறது வந்து, அது வந்து நீங்க வந்து இந்த கோயில்ல போய் அந்த என்ன சொல்லுவாங்க, அது விக்கிரகங்களுக்கு வந்து நீங்க பூஜை போடுற மாதிரி. புரியுதா? Rebellion is a sin and divination is a sin against God as well. So இது இரண்டாவது காரியம். மூன்றாவது, பிரசங்கி 11:5 படிங்க. ஆவின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிற போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். பாருங்க, உங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருக்கும். சிலது சக்சஸா இருக்கும், சிலது ஃபெயிலியர்ல முடிஞ்சிட்டு இருக்கும். நீங்க சக்சஸ கவனிக்க மாட்டீங்க, ஃபெயிலியரை போயிட்டு இது எப்படி புரிஞ்சுது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் லைக் யூ ஓன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அதாவது how to understand the work of God, okay, equal to you will never understand the work of God in your life. புரியுதா நான் சொல்றேன்னு? என்னோட பிரசங்கத்தோட தலைப்பு வந்து who can understand the work of God, right? ஓகே, முதலாவதாக நீங்க மூடன் என்பதை ஒத்துக்கொள்றீங்க. ரெண்டாவது வந்து ஆண்டவரே நீங்க முழுமையா நம்புறீங்க. Okay, you trust in God with all your heart and lean not on your own understanding. When you do not have an own understanding, you will never try to go and research what of the work of God is in your life. So equal to you will never know what is the work of God in your life. You will keep on trusting Him. Understand or not? Over time, things வந்து ஃபெயில் ஆகும்போதோ இல்லை எதா ஆகும்போதோ உன்னோட நம்பிக்கை வந்து ஆண்டவர் மேல ஸ்திரனா இருக்கிறதுனால, like very stern belief in God, you will never try to research what
what went wrong. You will fully, your heart fully will trust. புரியுதா? So பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க போய் ஆராயிறதுனாலதான் எப்படி ஃபெயில் ஆனிச்சு, நான் கரெக்டா தானே செய்யறேன், எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு, எப்படி என் வாழ்க்கை இந்த மாதிரி பெரிய ட்விஸ்ட் அடிச்சுட்டு வந்து இங்க நிக்குது அப்படின்றதெல்லாம் நீங்க யோசிச்சு, நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகி, நீங்க ஆன்சியஸ் ஆகி, நீங்க வந்து வழியில போய் உட்காந்து, how many things will happen. பக்கத்துல இருக்கிறவங்களோட சண்டை போட்டு, முன்னுக்கு இருக்கிறவங்களோட பிரச்சனை பண்ணி, குடும்பத்துல சண்டை போட்டு, அம்மா கிட்ட பிரச்சனை, அப்பா கிட்ட பிரச்சனை, என்ன நடக்குதுன்னு தெரியல. பிகாஸ் யூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் தி வொர்க் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். நீங்க தேவனுடைய வேலைகளும் உங்கள் வாழ்க்கையில புரிந்து கொள்ளாததின் நிமித்தம் வருகிற விளைவுகள் வந்தது. ஏன் நீங்க சண்டை போடுறீங்கன்னு யோசிச்சு பாருங்க, ஏன் நீங்க மறுதளிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க, ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறீங்க, ஏன் இந்த பெயின்ல இருக்கிறோம், ஏன் வந்து இந்த சிக்னஸ்ல இருக்கிறோம். பிகாஸ் யூ கீப் ஆன் திங்கிங். You try to understand the work of God with your tiny little brain. Your tiny little brain, you try to understand the work of God. Cannot. Seriously, you cannot. Okay? So, அதனாலதான் நம்ம மூடனா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பெருமை இருக்கு, நம்ம ஞானி, எல்லாமே தெரியும். அங்கதான் அடி வாங்குது. அந்த பெருமையினாலதான் வலி வருது, வேதனை வருது, anxious thoughts வருது, rebelliousness வருது, divination வருது. You know what is divination? Divination பிரிந்திருக்குது. நீங்க அவங்க ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க, ஆனா உங்களுக்குள்ள கருத்து ஏற்படும். பிரிந்திருக்கு. You do not have divination. You do not have the wisdom to understand what the other party needs. Because உன்னோட மனம் உன் சுய புத்தியின் மேலே சாஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால உன் சுயத்தை தான் நீ பார்ப்ப. அதனாலதான் அந்த சுய புத்தி, நீ மத்தவங்களை பத்தி யோசிச்சே பார்க்க மாட்டேன். சுய புத்தி. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ட். ஓகே. சோ ரோமர் 3:23 படி. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக்கி தேவ மகிமை அற்றவர்களாகிட்டோம். எப்படி பாவம் செய்வோம்? Though you question the work of God in your life. How come my work is like this? You do not depend on your Creator. You do not have the love for your Creator. You do not believe. இன்னைக்கு வெளியுள்ள ஆளுங்களுக்கு போய் நான் வந்து இயேசுவை பத்தி சொல்றது பெரிய விஷயம் தெரியுமா? இன்னைக்கு இந்த கிறிஸ்தவங்க கிட்ட இயேசுவை பத்தி சொல்றதுதான் எனக்கு பெரிய விஷயமா தெரியுது. பிகாஸ் தி கம் டு சர்ச் எவ்ரி வீக், காணிக்க போடுறாங்க, தசம பாகம் போடுறாங்க, சுகமளிப்பு கூட்டத்துக்குலாம் போறாங்க, சுகமளிப்பையும் பெற்றுக்கிறாங்க. அப்பயும் they do not believe the word of God. They do not believe. That is very sad. அதனாலதான் இந்த கேட்டகரியில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அதனாலதான் எல்லோரும், everybody have sinned and fall short. Because when you say you do not sin, நீ பாவம் செய்யலன்னு நீ சொன்னீங்கன்னா, அப்படின்னா நீ ஞானவானா உன்னை கருதுற, உன்னை கருதுறதுனால உனக்குள்ள பெருமை. பெருமை எல்லா தீமைக்கும் வேறு. உங்களுக்கு ஒரு சோகமான தாட் உங்க மண்டையில ஓடிட்டு இருக்கும், இன்னொரு தாட் உங்களுக்குள்ள வரே, முடியல, பரவாயில்ல, பாத்துக்கலாம், கடவுள் இருக்கிற அப்படின்னு ஒரு தாட் வர பாருங்க. இந்த தாட் வந்து என்ன பண்ண, இந்த தாட்டை ஓவர் ரூல் பண்ணிடும். யோசிச்சுட்டு இருக்கேன், ஓவர் ரூல் பண்ணி அப்படியே இருக்க வேண்டியதான், அப்படியே சோகத்திலேயே அப்படியே ஓட்ட வேண்டியதான் வாழ்க்கையை. Because you do not understand the work of God. கடைசியா என்ன பண்ண பாருங்க, மனிதனுடைய இருதயம் கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கிறது. ஆனாலும் அவனுடைய கோபம் கடவுள் மேல. புரியுதா என்ன சொல்றேன்னு? அவனோட கோபம் வந்து, அவனோட anger வந்து is on towards God, but whatever he do is foolish things. A man's own foolishness ruins his life, yet he rages against God.
ஒரு மனுஷனுடைய அவனுடைய சொந்த மூடத்தனமே அவனோட வாழ்க்கையை அழிச்சு போட்டுரும். ஆனா அவனுக்கு கோபம் யாரு மேலையா? என்ன நியாயங்க இது? என்ன நியாயம்? அவர் தெளிவா எழுதி கொடுத்திருக்கிறாரு, இந்த பண்ணு, you agree with yourself that you are a fool, okay, and let me, the wise one, come and work in you. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையில வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, என்னைக்குமே தயாரா இருக்கிறாங்க. ஆனா நீங்க அவர் அளவுக்கு நீங்க ஞானவான்றது நீங்க நினைக்கிறதுனாலதான் you cannot work in you. That is why you don't see changes. That is why you don't see improvements in your life. That is why you are in a pathetic situation. புரியுதா? ரொம்ப கலங்கம் போடுற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்க இருக்கீங்க, பரிதாபமான சூழ்நிலையில இருக்கிறீங்க. அவன் ஆபிரகாம் இருக்கார்ல, ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் எத்தனை வாட்டி பேசினார்? முத வாட்டி அப்பேர் ஆவறனால ஆபிரகாம் சிலை செய்யறவன், அவனோட தொழில் சிலை செய்யறது. ஆண்டவர் அவனை பேசினாரு, ஆமா அவனை வெளியே கூட்டு போறேன், நான் அவனை காணான்னு கூட்டு போறேன். வெளியே வந்தோன்னு என்ன ஆயிட்டாரு? சிலை செஞ்சிட்டு இருந்தவரை ஆண்டவர் எப்படி மாத்தினாரு? என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாரு? ஆடு மாடு வச்சிருக்கிறவனா ஒரு ஒரு ஃபார்மரா டிரான்ஸ்ஃபர் ஹிம் இன்டு a farmer. உங்களுக்கு புரியுதா? ஒரே விவசாயியா மாத்தினாரு. சிலை செஞ்சுட்டு தானே இருந்தா, இப்ப அவன் வெளியே வந்துட்டோம்னா ஆடு மாடுகளை வச்சு செழிப்பாய் ஒரு விவசாயியா நல்லா போயிட்டு இருக்கு, லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. தென் இவர் என்ன பண்றாரு? போறாரு. ஆண்டவர் சொல்றதை எதுக்கு போகாத, ஆண்டவர் அவர் நம்பி வெளியே கூட்டு வந்தாரு, நீ என்னை நம்பி வா அப்படின்னு. அங்க போன இடத்துக்கு போனோம்னா அங்க பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சத்தை பார்த்துட்டு இவர் ஆண்டவரை நம்பல, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கல, நேரடியா எகிப்துல சாப்பாடு எகிப்து போடணும்னு என்னாச்சு? மழை தீட்டு. அதையும் ஆண்டவர் மனைவியும் காப்பாத்தி அங்கே அனுப்பி விடுறாரு. எத்தனை தடவை ஆண்டவர் ஆபிரகாம் பேசுறாரு, டென்ட்ல பேசுறாரு, அங்க பேசுறாரு, வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்து பேசுறாரு. அதெல்லாம் அவனுக்கு நம்ப முடியல. கடைசி என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? சரி உனக்கு உன் பாசையிலே நான் பேசுறேன். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கணும்னாக்கா கவனம், நம்ம ஓகே நானும் நீயும் ஒண்ணு ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னாக்கா ஒரு உடன்படிக்கை பண்ணிக்குவோம். ஓகே நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸ், உன் ஜாமா நான் தொட மாட்டேன், என் ஜாமா நீ தொடக்கூடாது. நம்மளுக்கு தொட்டா நம்மளுக்கு இந்த 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 லா படி நம்ம நம்ம தண்டிச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி we will make a covenant. Covenant is something that you cannot break. அதனாலதான் ஆண்டவர் அவனை ஆடு மாடெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. ஆடு மாடெல்லாம் எடுத்து வந்துட்டு பை ரைட் என்ன பண்ணோம்னா, இந்த கவர்னன்ட் பண்றவன் இருக்கான்ல, அந்த கவர்னன்ட் பண்றவன் எல்லாத்தையும் விட்டுணும். அந்த ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்கல்ல, அது நடுவில் அவன் நடந்து வரணும். நடந்து வந்தாக்கா என்ன அர்த்தம்னா, நானும் நீயும் ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணிருக்கோம், எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஸோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன ரூல்ஸோ அதான் உனக்கு ரூல்ஸ், அந்த மாதிரி அதான் அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஃபார் லைஃப். அவங்க ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அப்படியே போயிருக்காங்க. அதான் கவர்னர். இப்ப இந்த ஆப்பிரிக்காக்காரங்களா இருக்கானுங்களா, இந்த வெள்ளைக்காரங்களாம் காலனைஸ் பண்ணானுங்களா, காலனைஸ் பண்ணானுங்களா, போயிட்டு அந்த ஆப்பிரிக்கா நாட்டை போய் பிடிச்சானுங்கள. ஸோ இந்த ஆப்பிரிக்காக்காரங்களுக்கு கவர்னன்ட் மட்டும் தான் தெரியும். அவனுக்கு கவர்னனை பேஸ் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருந்தானுங்க. இந்த வெள்ளைக்காரங்க என்ன பண்ணானுங்கன்னா, அது உள்ளுக்கு போய் நான் அவங்க கூட கவர்னன்ட் பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் சுருட்டிட்டு கவர்னனை உடச்சிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பிகாஸ் கவர்னன் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் உயிர். இதுதான் எனக்கு தெரியும். நான் அவனுக்கு பொருள் அங்க வச்சிருப்பான கூட 10 நாள் போயிட்டு வந்தா கூட அந்த பொருள் அங்கதான் இருக்கும். அதுதான் கவர்னன். அந்த ஊருக்கு அதுங்க தொட மாட்டாங்க. புரியுதா நான் சொல்றேன்? ஒரு உடன்படிக்கை. அவங்களுக்கு உடன்படிக்கை இல்லைன்னா அவங்களுக்கு ட்ரைப் இல்லை, கல்ச்சர் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்த வெள்ளைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, போய் கவர்னன் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடச்சி இல்லை ஜாமான் தூக்கிட்டு கொண்டு வந்து அவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியும்.
That is why Africa is like this. Understand? So நம்ம இப்ப இந்த காலத்துல நம்ம பார்க்கறதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட், ரொம்ப கான்ட்ராக்ட் தான் பார்ப்போம் நம்ம. கான்ட்ராக்ட்ன்றது உன்னை நம்பாதனால வருது, கவனன்றது உன்னை நம்பினால வருது. அதே மாதிரிதான் ஆபிரகாம் டைரக்ட் வந்து ஆபிரகாம் வந்து அது எல்லாத்தையும் வெட்டி போட்டு ஆபிரகாம் நடந்து போனேன். ஆனா என்ன ஆச்சுனாக்கா, நீங்க அதை போய் படிச்சு பாத்தீங்கன்னா அந்த பேச அவனை படுக்க வச்சுட்டு அப்படியே நித்திரையில அப்படியே இருக்கிறான். கனவுல ஒரு 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 ஒளியானது, ஒரு தூபம் அப்படியே கடந்து வருது அந்த கவனனுக்கு நடுவில், அந்த வெட்டி போட்ட மிருகங்களுக்கு நடுவில். மீன்ஸ் டு சே தட் he is the one who is supposed to make covenant with God, but God made covenant with him. This is the God that you are worshiping. ஓகே, கடைசியா அவன்கிட்ட அந்த கவனன் பத்தி இந்த மாதிரி ஒரு மிருகத்தை போட்டு நடக்க வச்சு கொண்டு வந்தவன தான் கடைசியா அவன் நம்பணும். அத்தோட தான் வேற வேலையெல்லாம் பாக்குறதே விட்டான். இந்த ஆகாரு வேலை, இந்த வேலைலாம் பாக்குறதே விட்டான் உண்மையுமே. அதுக்கப்புறம் நீங்க ஆபிரகாமோட லைஃப பாருங்களேன். ஆபிரகாமுக்கு என்ன, ஆபிரகாமுக்கு எல்லாமே இருந்துச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, 5 ராஜா இருக்கிறாங்க. 5 ராஜா இந்த லோத்து போயிட்டு அந்த மாட்டிக்குவாரு. 5 ராஜா அவனோட படை. ஓகே, அவனை அடிக்கிறதுக்கு ஆபிரகாம் வந்து யாரு, ஆபிரகாம் வந்து ஒரு ஃபார்மரு. அவன் வீட்டுல வந்து ஒரு 300 பேர் இருந்தாங்களா, அப்ப அவனுங்க மட்டும் யாரு, அவனுங்களும் ஃபார்மர் தான். அவனுங்களை வச்சுக்கிட்டு இந்த 5 ராஜாவோட ஆமிய ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் பாருங்க. எப்போதும் ஆளுங்க ஒருத்தர் கவர்னன்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கவர்னன்ட் மீல் இருக்கும். கவர்னன்ட் மீல், இந்த மீல் வந்து ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான். கவர்னன்ட் உடன்படிக்கை பண்ண கையோட சாப்பிடுவாங்க. ஒரு சிம்பிளான சாப்பாடு தான். என்னன்னா ரொட்டி, அப்பம், அப்புறம் ரசம், திராட்சை ரசம், அந்த மாதிரி சும்மா எதாச்சும் வச்சு கவர்னன்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து கவர்னன்ட் ஃபுட். புரியுதா? அதை தான் இன்னைக்கு நம்மளும் எடுத்துட்டு இருக்கோம். ஜீசஸோட கவர்னன்ட். நம்ம சாப்பிட்றோம்ல பிரெட், வைன்லாம் வந்து இட்ஸ் லைக் that's me, the covenant with you. And I will never leave you or never forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி உன்னோட உடன்படிக்கை பண்ணனாலதான் நீ இன்னைக்கு அப்பமும் திராட்சை ரசமும் நம்ம சாப்பிட்டு. Get the point. Okay? பாருங்க, ஆண்டவர் இப்படியே நம்ம நம்பாம வாடுறதுக்கு ஆண்டவர் நம்மள அழைச்சிருக்கிறாரு. Is this why God has called us into His presence? உங்களை அழகா கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பேர் டேனியல், உங்களுக்கு அழகா கிரியேட் பண்ணி அழகா முடியெல்லாம் வச்சு அழகா மீசா தாடியெல்லாம் வச்சு அழகா கிரியேட் பண்ணிட்டு டேனியல் பேர் வச்சுட்டு நீங்க கடவுளை நம்பாம வாழ்றதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரா? ஏன் தலையாட்டுறீங்க? இல்ல தானே, நம்பி வாழ்றதுங்களா? இல்ல, no. You see, you never get the point. Okay. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2-3 படி. Genesis chapter 2 verse 2 and 3. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இப்பதான் அவங்க மண்டையில ஆணிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல போறாங்க. பாருங்க, தேவன் தன்னுடைய சகல வேலைகளை முடித்து விட்டார். You know why you don't understand the work of God in your life? Because you think that God is still working, but actually you already finished working. அவர் தன்னுடைய வேலைகளை செய்து முடித்து விட்டார். உன்னுடைய வாழ்க்கையிலயோ என்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய வேலைகளை அவர் செய்து முடித்து விட்டு அவர் ஓய்வு எடுக்கிறாரு. அவர் உங்களுக்கு என்ன அழைப்புதல் கொடுக்கிறாருன்னா அவரோட சேர்ந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு தான் அவர் அழைப்புதல் கொடுக்கிறாரு. அவர் ஓய்வு எடுத்ததுனால அந்த நாள் பரிசுத்தமாச்சுன்னா அந்த ஆரம்பிச்சா இல்ல அந்த நாளை பரிசுத்தப்படுத்திட்டு அவர் ஓய்வு எடுக்கிறாரா? படிங்க. தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அது பரிசுத்தமாக்கினார். இல்ல மேல அந்த 2 and 3 படிங்க.
தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து புரியுதா? தேவன் ஓய்ந்திருந்தபடியினால் அந்த நாளை ஆசீர்வதித்தார். தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பை எல்லாம் செய்து முடித்தார். You are perfectly made. You and me, நானும் நீங்களும் வெளியுள்ள எல்லாரும், we are all perfectly made. அவரோட வேலையை கம்ப்ளீட்டா கச்சிதமா செய்து அவர் எப்படி ஓய்வு எடுத்தாருங்க? இன்னொரு ஸ்டாரு, ஓகே வேலை முடிச்சு அப்படின்னு போயிடுவாங்க. அந்த ஓய்வு இல்லை, அந்த ஓய்வு இல்லை. உங்களுக்கு போய் இன்னொரு பிளானட் நான் கிரியேட் பண்ண, அப்பா ஐயோ அப்பா போய் உட்காரண்டாப்பா, எனக்கு வேலை முடியல முடிஞ்சு அப்படி ஓய்வு எடுக்கல தேவன். சகலத்தையும் செய்து முடித்துட்டு ஓய்வு எடுத்தனால அந்த நாளை ஆசீர்வதிக்கிறாரு. உங்களுக்கும் எனக்கும் என்ன அழைப்புனா, அவரோட சேர்ந்து ஓய்வு எடுக்கிறது தான் நம்மளோட வேலை. You do not need to understand the work of God in your life, because God has worked perfectly in your life and He has rested from His work, and now He is inviting you and me to rest in His work. ஓய்வு எடுக்கிறதுனா என்னது? அமர்ந்து இருக்கிறதுனா என்னது? ரெஸ்ட் எடுக்கிறதுனா என்னது? கடவுள் உங்களை அழைக்கிறாரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. What is the meaning of God inviting you to rest? அவளை ரிலாய் பண்றது. திருப்பி நம்ம முதல் படிச்சது கேட்போம். ஓகே, முதலாவது என்னது? நான் மூடன். ரெண்டாவது, நான் உங்களே ஃபுல்லா நம்பி இருக்கேன். நீங்க ஒரு ஆளை ஃபுல்லா நம்பி இருக்கிறீங்கன்னா அவங்க குறித்து உங்களுக்கு கவலையே இருக்கு. தானே? அவங்க குறித்து உங்களுக்கு கவலையே இருக்காது. இப்ப நான் எங்க அம்மா பிறந்திருக்கேன், எங்க அம்மா பத்தி எனக்கு கவலையே இல்லை. எனக்கு தெரியும் எங்க அம்மா எங்க இருப்பாங்க, இந்த டைம்ல எங்க இருப்பாங்க, என்ன செய்வாங்க, ஓகே விடிய காலத்துல என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, அதிகாலையில என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ நோ வாட் ஷி டஸ். சோ அவங்க குறித்து எனக்கு கவலை இல்லை, பிகாஸ் ஐ நோ ஹர், ஐ ட்ரஸ்ட். புரியுதா என்ன சொல்றேன்? சோ நீங்க ஆண்டவருடைய ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்கன்னாக்கா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்க மண்டையில நீங்க கூட யோசிச்சுட்டு இருக்க மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க, நீங்க வேதனைப்பட மாட்டீங்க, நீங்க வருத்தப்பட மாட்டீங்க, நீங்க அழுவ மாட்டீங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆண்டவரோட ஓய்வு எடுத்துட்டு இருப்பீங்க. நீங்க ஓய்வு எடுக்க 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 உங்களுக்கு இருக்கிற வேலை எல்லாம் வந்து நிறைவேறும். நீங்க என்னதான் போயிட்டு அங்க போய் ரொட்டி சாணாய் போட்டுட்டு இருந்தாலும் உங்க வேலை எல்லாம் வேலை செய்யாது. பிகாஸ் ஓய்வு எடுக்கிறதுக்கு நம்ம ஓய்வு எடுத்தாதான் தேவனை சார்ந்திருக்கிறீங்க. Rely on God. What is the proof that you rely on God? You have to take rest. That is why மத்தேயு 11வது அதிகாரம் 28 30 படி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். உங்களுக்கு புரியுதா? வருத்தப்பட்டு பாரம் இவ என்னன்னா முதல்ல பேசிக்ல இருந்தே புரியல. அப்புறம் கடைசியா என்னாச்சுன்னா ஜீசஸ் வரப்பையும் அவனுக்கு வந்து வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டு அப்படியே தான் இருக்கான். They want to rest in God. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய கானான் தேசத்தை கொடுத்தாரு, பாலும் தேடும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தாரு. புரியுதா? சத்துருக்கள் எல்லாரும் அவங்கள மேற்கொள்ளவே முடியாதபடிக்கு எல்லா சத்துருக்களையும் முறியடிச்சாங்க. அவனுக்கு முறியடிச்சதுன்னு போட்டிருக்க, தேவன் முறியடிச்சாருன்னு போட்டிருக்கோம். எல்லாத்துக்குள்ள ரெஸ்ட் கொடுத்துட்டு அவனுக்கு ரெஸ்டா இருந்தானா ரெஸ்டா. இப்ப என்னாச்சுன்னா இயேசு வந்தோடனே, இயேசுவோட டைம்ல வந்து ஜீசஸோட டைம்ல வந்து ஜீசஸ் வந்தோடனே எனக்கு வருத்தப்பட்டு பாரம் மாறவே இல்லை, மைண்ட் மாறவே இல்லை.
ஏதாவது அந்த சுய புத்தியிலே சார்ந்துட்டே இருக்குது. அந்த ஜெனரேஷனா சுய புத்தியிலேயே சார்ந்துட்டு இருக்குது. ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிதிங் யூ ஹேவ் an own understanding towards everything. ஓகே, இந்த ஏர்கான் ஓடுறதுக்கு இந்த ஏர்கானுக்கு பின்னாடி வந்து ஒரு தியரி இருக்கும். ஓகே, ஒரு லா இருக்கும். எலக்ட்ரிசிட்டி எப்படி ஓடுது, எலக்ட்ரிசிட்டிக்கு பின்னாடி ஒரு லா இருக்கும். அந்த லா படி தான் இந்த எலக்ட்ரிசிட்டி ஓடுது. கரெக்டா? ஓகே, the law of gravity. கிராவிட்டினா என்னது? இதுக்கு ஒரு லா இருக்கு. புவிசை சம்திங் புவி விசை. ஓகே, சோ இதுக்கு ஒரு லா இருக்கு. இந்த லா படி தான் அது இயங்கும். நீங்க எங்கேயோ 1வது மாடியில இருந்து விழுந்து குதிச்சுட்டு உங்க காலை உடச்சிக்கிட்டீங்கன்னா இந்த லா மேல தப்பு சொல்றீங்களா, உங்க மேல தப்பு சொல்றீங்க? The law of gravity is there. கிராவிட்டியோட லா இப்படிதான் ஒர்க் பண்ணோம். அது ஏதாவது இருந்தாலும் இழுத்துக்கும். கரெக்டா? அப்ப நீங்க 1வது மாடியில இருந்து குதிச்சீங்கன்னா உங்க கால் உடையுமா? சோ இதுதான் சுய புத்தியில சார்றது. ஆனா தேவன் இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் சாந்தமும் மனத்தாண்மையும் உள்ளவர், நீதியும் உள்ளவர். கம் டு மீ. என் மாதிரி இரு, உனக்கு ரெஸ்ட் கிடைக்கும். என் கூட ரெஸ்ட் எடு. ஓகே, என் கூட ஜாயின் பண்ணு. கம் அண்ட் ஜாயின் மீ. ஜீசஸ் லிட்டரலி இந்த வார்த்தை வந்து பாருங்க, ஜாயின் யுவர் லைஃப் வித் மீ. ஜாயின் யுவர் லைஃப் வித் மீ. பாருங்க, திருப்பி படிங்க அந்த வார்த்தையை. 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கணும்னா come and join me. ஜீசஸ் கூப்பிடுறாரு. இதா வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தாரு. அந்த ரெஸ்ட்னால எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சாரு. ஜீசஸ் திருப்பி சொல்றாரு, come and take rest. நான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். நீ கண்டதான் யோசிக்காத. அநேக நேரத்துல நம்ம சுய புத்தியில சார்ந்து இருக்கிறதுனாலதான் விஷயம் அப்படியே திருப்பி அடிச்சு வேற தண்ணி கொண்டு போயிருக்கு. அதே நீங்க வந்து காமா சாந்தமா இளைப்பாறுதல் இருக்கிறவங்க வந்து பதட்டமா இருப்பீங்க. புரியுதா சொல்றேங்க? ரெஸ்டா இருக்கிறோம். ரெஸ்ட்னா என்ன நான் சொல்றேன்னா, அண்ணன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு வேலைக்கு போவாங்க. அந்த ரெஸ்ட் இல்லை. அதை பத்தி பேசல. அந்த ரெஸ்ட் பத்தி பேசல. நான் என்ன சொல்றேன்னா, உன்னுடைய சொந்த பிரச்சனை, உன்னோட வேலை பிரச்சனை, உன்னோட இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை மண்டையில போட்டு உருட்டிட்டு இருக்க தெரியுமா? இங்க வந்தோம் வந்து அந்த சிந்தனை வெளியே போக மாட்டேங்குது. இந்த காசு கட்டணும், அந்த காசு கட்டணும், அந்த வீடு இது வெளியவா? வெளியே வந்து ஆண்டவரோட ரெஸ்ட் எடுக்க கத்துக்கோ. ஏதோ தேவைகளுக்காக ஆண்டவர் சந்திக்க வராத, உறவுக்காக ஆண்டவர் சந்திக்கவா. எனக்கு ஒரு கூட்டாளி இருந்தானா, நான் அடிக்கடி என் கூட்டாளி வீட்டுக்கு போயிட்டே இருந்தேனாக்கா, என் கூட்டாளி சீனன்னு வச்சுக்கீங்களேன். ஓகே, நான் அந்த சீன வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டே இருக்கேன்னு வச்சுக்கீங்களேன். என்ன ஆகும்னாக்கா, கொஞ்ச நாள்ல என்னோட தன்மை வந்து அந்த சீனனுங்க மாதிரி மாறும். புரியுதா? சீனனுங்க மாதிரி மாறாது. ரொம்ப சீன பேசுவேன். இயல்பாவே எனக்கு சீன சாப்பாடு பிடிக்கும். புரியுதா? மாற்றங்கள் வருது. அதனாலதான் ஆண்டவர் அழைக்கிறார், நீ வா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். அப்படியாப்பட்ட தேவனு, ஞானியான தேவனு, அவர் சொல்றாரு, நான் சாந்தமா இருக்கேன், நான் மனத்தாழ்மையா இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நீ உன்னை மூடன் என்பதை நீ ஒத்துக்கொள்ளாவிட்டால் ஞானியாகும். ஒவ்வொரு புத்திசாலியும் ஒரு கடவுளை வந்து நீங்க அந்த ஹைப்லயே இருக்கிறதுனால அவங்களால கீழே இறங்கி வர முடியல. அவரு கீழே இருந்து மேல இருந்து கீழே ரிலாக்ஸா போயிட்டு வருவாரு. ஏன்னா he is the heaven, he is the ladder of heaven. So ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு அழைப்பு கொடுக்கிறாரு. நீங்க ஆண்டவரோட சேர்ந்து Are you ready to rest in God? Rest your soul, to refresh your soul.
நான் உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். ஏன்னா நான் ஜீவ ஊற்று, நான் ஜீவ ஊற்று. இயேசு சொல்றாரு, நான் ஜீவ ஊற்று, என்னிடத்துல வாங்கிங்க, நான் ஜீவ ஊற்று, என்னிடத்துல வாங்கி பருகுங்க, நான் ஜீவ ஊற்று. ஏன்னா என்னால இளைப்பாறுதல். என்னோட சேர்ந்து இளைப்பாறிட்டே இரு. நீ பாரு, உன்னோட காரியங்கள் நீ நினைத்ததை விட அதிகமா, நீ நினைத்ததை விட இன்னும் சம்பூர்ணமா. கடவுளுக்கு ஒரு விஷயம் அவர் அவருடைய பிளஸ் பண்ணாருன்னா, if he bless you, அவர் எப்படி உங்களுக்கு பிளஸ் பண்ணுவாருன்னா, நாமான் இருக்கார்ல, நாமானுக்கு அந்த புஸ்தகம் வந்துச்சு. ஸோ போயிட்டு அந்த எலிச்சா சொன்னோம்னா அவர் போயிட்டு அந்த கடத்தை யோர்தான்ல மூழ்கி எழுதிட்டு ஒரு 40 வயசு மனுஷன் இருக்குங்க. நல்லா யோசிச்சுங்க, 40 வயசு 45 வயசு இருக்கும். அவனோட தோல் இருக்குல்ல, தோல், ஆண்டவர் தோல் கொடுக்கறதா இருந்தா, புது தோல் கொடுக்கறதா இருந்தா புஸ்தகக்காரனுக்கு அந்த 40 வயசு தோல் தானே கொடுத்துருக்கோம். நீங்க வேதத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா ஏதோ 4 வயசுக்குள்ளே ஆண்டவர் பிளஸ் பண்ணாருன்னா இப்படி பிளஸ் பண்ணுவாரு. நீங்க பிளஸ் பண்றதுக்கு கத்துக்காதனாலதான் அவரால் உங்களை பிளஸ் பண்ண முடியும். புரியுதா? ரெஸ்ட் பிளஸ். நீங்க ரெஸ்ட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா பிளஸிங் வாங்கிக்கிறீங்க. பிகாஸ் தேவனோட சேர்ந்து நீ ரெஸ்ட் இருக்கிறதுனாலதான், தேவன் ரெஸ்ட் எடுத்தனால தான் நீ பிளஸ். Understand or not? This is very deep. Once you understand this, நீங்க ஆண்டவருக்குள்ள இளைப்பாறுதலாக இருக்கும் போது எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை அசைக்கவே. கத்திருக்கிறவர் சியோன் மலை போல் உறுதியுடன் எதுக்கு சொல்றாருன்னா, அவருக்குள்ள நீங்க இளைப்பாறுதலா இருக்கும்போது கொஞ்சம் கூட நீங்க பதறவே மாட்டீங்க. அவர் வருவாரு உங்க எல்லா பிரச்சனைக்கும். புரியுதா? ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவரோட சேர்ந்து நீங்க இளைப்பாறுதல் இருக்கும் போது உங்களோட பிரச்சனைகள்லாம் அவரோட பிரச்சனையா மாறும். அதனாலதான் அவர் இலகு எடுத்துக்க சொல்றாரு. அவர் இலகு என்னதுன்னா சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறது தான் அவரோட இலகு. நீ சாந்தமா மனத்தாழ்மையா, உனக்கு நீ பெரிய ஞானி நினைச்சுக்காத பற்றி உன்னோட அனலிட்டிக்கல் திங்கிங்லாம் தூக்கி தூரமா வீசிட்டு, கர்த்தர் எது ஞானம் சொல்றாரோ அதை பிடிச்சிட்டு தான் ஞானம். நீ சொந்தமா ஒரு ஞானம் நினைச்சு ஒரு ஞானத்தை பிடிச்சி வச்சிருக்கல, அது ஞானம் கிடையாது. தேவன் எது ஞானம் சொல்றாரோ அதான் ஞானம். புரியுதா? So the wisdom of God tells you today to rest at His presence. Okay, மோசே கிட்ட தான் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பதாக போகும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். My presence will go before you and I will give you rest. You learn to take rest. My presence will go and do the things. நீ என்னோட ஓய்வு எடுக்க கற்றுக்கொள்ளு, இளைப்பாறு கற்றுக்கொள்ளு. நான் என்னோட சமூகம் உனக்கு முன்பதாக போய் உன் காரியங்களை சரிப்படுத்தும் செய்து முடிக்கும். ஏன்னா அவரோட வார்த்தை சொன்னாதான் செஞ்சு முடிக்காதது திரும்பாது. நம்மளோட வார்த்தை தான் அப்பயே திரும்பிடும், அப்பயே யோசிக்கலாம். புரியுதா? So rest in God. I learned this. நான் ஒரு பெரிய காலத்துக்கு முன்னாடி போயிட்டு rest. I started to rest in the presence. I do not need to see improvements. I do not need to see what is happening. Okay, like a baby is formed in the mother's womb, you will never understand the work of God. எப்படி காத்து எந்த பக்கத்து எந்த திசையில அடிக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்க போன்ல அந்த வானிலை பாத்தீங்களா, அவனுக்கு போடுவானுங்க மழை பெய்யுதுன்னு, என்னைக்காவது ஒரு தான் அது கரெக்டா நடக்குது. ஆல்வேஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ திங்க் இட்ஸ் ராங். 2 மணிக்கு மழை வருதுன்னு சொல்லி எனக்கு அந்த அவர் சொல்லியிருந்தேன். 2 மணிக்கு வெயில் அடிச்சிட்டு இருக்கோம். You do not know the direction of the wind, and you do not know how a baby is formed in a mother's womb. That's how you do not understand the word. Jesus வரதுக்கு முன்னுக்கு 2500 வருஷத்துக்கு ஒரே ப்ராஃபஸி தான். ப்ராஃபஸி. Jesus வந்தோடனே 3.5 years every அந்த 2500 வருஷத்துக்கு இருந்த ஒவ்வொரு ப்ராஃபஸியும் நிறைவேறிச்சு. அப்படியாப்பட்ட தேவனை நீங்க கும்பிடுறீங்க. நீங்க உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் என்னமோ முட்டாய் ரொட்டி
promise. I'll say it one hour. Relax. Okay, the promises he gave you is very little bit. Okay? You should think about, you should love your God in this way. You should admire your God. Okay? Because he's always admiring you. இதான் பரிசுத்தாக நம்ம ரவுண்ட் போட்டு உங்களை விரும்புறது. He's liking you, he's admiring you because you are his creation. உனக்கு கொடுத்த தாளந்து, உனக்கு கொடுத்த மேன்மையெல்லாம் உனக்கு யார் கொடுத்தது, உனக்குள்ள யார் வச்சதுன்னு நீ நினைக்கிற? நீ அந்த காரியத்தை செய்யும் போது so learn to rest in the presence of God. Okay? எந்திரிச்சு நில்லுங்க. நம்ம நிப்பாட்டிருங்க.